ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தென்னங்கன்று வைக்கிறோம். அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஜேசிபியில் வந்து 20 கன்று வச்சாச்சுங்க. சோளக்காட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதுனால இது வந்து ஜேசிபி விட முடியாது இல்லைங்களா, அதனால வந்து ஆளை வச்சு பறிச்சிட்டோம். ஆள் நாங்கள் வச்சுட்டோம் இந்த கன்றெல்லாம். இது வந்து ஜேசிபி வச்சு பறித்தது தான். இதுக்கு வந்து ஒரு கன்று பத்தலை அப்படிங்கிறதுனால சரி காட்டுக்குள்ளாரையும் நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுக்குள்ளேயும் வச்சுட்டோம். பசங்க ஒவ்வொரு கன்றா எடுத்துகிட்டு வந்து அந்த குழிக்கு வந்து வச்சுக்கிட்டானுங்க. நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் போட்டி போட்டுட்டு வச்சுட்டானுங்க. நம்ம ஏன் வந்து நம்ம இதில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோளக்காட்டுக்கு வந்து அது தண்ணி பாயுங்க. ஸோ எங்கள்கிட்ட வந்து கிணறு கிடையாது, போர் வழியாக தான் இந்த தண்ணியும். அதனால் நமக்கு வந்து சொட்டு நீர் வழியாக பாயறதுனால இது தென்னங்கன்று வச்சுட்டோம் அப்படின்னா, தென்னங்கன்றுக்கும் தண்ணி பாய்ஞ்ச மாரிக்கும், சோளக்காட்டுக்கும் தண்ணி பாய்ஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு ஆல்ரெடி தென்னங்கன்று வந்து தூரமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோளக்காட்டு நிழல் விழுகக்கூடாது. அதே மாதிரி வந்து தென்னங்கன்றும் நம்ம வந்து காப்பாற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதில் வந்து இந்த மாங்காய் கன்று, சப்போட்டா கன்று இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்கோவா மாம்பழம். இந்த செடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வாங்கியிருந்தோம், அது வச்சோம். இது எல்லாமே ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து பின்னாடியே வச்சுக்கிட்டே வந்துட்டோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சோகமான விஷயங்க, வச்ச மறுநாளே எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வாட்டர் ஆப்பிள் செடியும் கொய்யா செடியும் சாப்பிட்ருச்சுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.